விஜயும் காவேரியும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி மேலே கையை போட்டு அப்படியே வந்து கலாட்டா பண்ணிட்டு வராரு. என்ன காவேரி தள்ளி தள்ளி போகிற, நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்குதுன்னு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது 2 பேருக்குமே. பார்த்தா எல்லா கும்பலுமே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க 2 பேரும் எப்படி இங்கே வந்தாங்க, இந்த சித்தப்பாவை பார்த்தாவே எனக்கு அப்படியே என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க சித்தப்பாவை பிடிக்கிறாரு. என்ன நினச்சிருக்கேன், உங்களை யார் இங்கே வர சொல்லுது, உங்களை தான் நான் தேடி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை வந்து சமயத்திட்டாரு. சாரிப்பா என்னை மன்னிச்சிருப்பா, உனக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன், ஆனால் அந்த துரோகத்துக்கு பிராயச்சித்தமாக தான் வந்து நான் உன் கூடவே சேர்த்துட்டேனே, வந்து உனக்கு தெரியலையா, நான் தான் வந்து சொன்னேனே இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை உன் கூட சேர்ந்ததுக்கு காரணமும் நான் தான்ப்பா, பிரிஞ்சதுக்கு காரணமும் நான் தான், என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது நடிக்கிறாரு. மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னா, சரிப்பா டென்ஷன் ஆகாத, முக்கியமான வேலைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், அந்த வேலைக்கு முடிச்சுட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசுபதி சொல்கிறாரு. பசுபதி பார்த்து நீங்கள் யாருக்கு இங்கே வரதுக்கு, உங்கள் 2 பேருக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, மரியாதை போகிறீங்களா இப்போ இல்லையான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க விஜய், உங்களுக்கு நல்ல செய்தானே விஜய் தம்பி நாங்கள் வந்திருக்கோம், ஏன் விஜய் தம்பி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, என்ன காவேரி வாமா நீ இருக்கணும்ல முக்கியமாக, வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். எங்கம்மா உங்கள் வீட்டில் ஆளுங்களை யாருமே காணோம், ஓ இங்கே தான் இருக்காங்களா, சரி எல்லாரையும் கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படி நர்மதா அங்கே வெளியே விளையாடு, நர்மதா ஏன் குட்டி பொண்ணு எல்லாரையும் போய் கூட்டணும் அவங்க வீட்டிலேருந்து அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நர்மதா எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க. அடுத்து வந்து என்ன ஆச்சா, அவன் ஏதாவது பண்ணுறதுக்காக என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கானா சொல்லி சாரதா ஓடி வராங்க. எல்லாருமே ஓடி வராங்க. இங்கே கங்கா, சாரதா, அதுக்கப்புறம் யமுனா எல்லாருமே வராங்க. நர்மதா எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க இருக்கிறதெல்லாம் அவங்களும் வராங்க. எல்லாரையும் பார்த்துட்டு, ஓ இந்த குடும்பமே ஆஜராயிடுச்சா, பரவாயில்லையே எல்லாருமே இருக்கீங்களே, இப்போ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் தேவையில்லை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் குரல் கொடுக்காங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க. உன்னை ராகினி வந்து நிறுத்துறீங்களா, என் அப்பா கொஞ்சம் அந்த பேச சொல்கிறாரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. உடனே வந்து சோமு அங்கே வராரு. அவர் வந்து இப்போ என்ன உங்களுக்கு வேணும், என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்றாரு. இதுக்கு தான் பெரிய மனுஷனுக்கு அழகு, பெரிய மனுஷன் சொல்லிட்டார்ல எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு ஒன்று விஜய் எப்படி பார்த்து முறைச்சிட்ருக்காரு. காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. காவேரியோட குடும்பமும் தவிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா விஜயும் காவேரியும் வந்து எப்படி மேரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேருக்குமே கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்திருக்கு, 2 பேருக்கும் உண்மையான மேரேஜ் நடக்கலை அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா கேட்குறேன். என்னம்மா தங்கச்சிமா உனக்கு தெரியாதுல்ல, இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோ, விஜயும் காவேரியும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, உன் பொண்ணு பணத்துக்காக மேரேஜ் பண்ணியிருக்கா விஜய் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பணத்துக்காகவா அப்படின்னோடனே, ஏன்டா இப்படிலாம் போய் சொல்கிற, சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நான் ஒரு மனுஷன் இல்லையா, உன் பொண்ணு உங்கள் பேத்திக்கிட்டே கேட்டுக்கோ எது உண்மைன்னு சொல்லிட்டு, போயும் பணத்துக்காக விஜயை கல்யாணம் பண்ணியிருக்கா உங்கள் பொண்ணு, இந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டா உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா பயங்கரமாக கதறி அழறாங்க. நீ சொல்கிறது உண்மை இல்லை, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. நம்ப மாட்டியா, சரி இப்போவே கேட்டுக்கோ உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி கிட்ட இதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி எதுவுமே சொல்லாமல் அழறாங்க. என்னம்மா காவேரி வாய்க்கு பேசுவேன், இப்போ என்ன சொல்ல வர, உன் பொய்ன்னு சொல்ல போறியா அப்படின்னு எப்படிப்பா சொல்வா, அவள் தான் கான்ட்ராக்ட் போட்டு விஜய் மேரேஜ் பண்ணியிருக்காளே, பணத்துக்காக மேரேஜ் பண்ணியிருக்காப்பா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அப்படி பதறி போய் பார்க்குறாங்க. என்னடி இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழறாங்க. ராகினி எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இது உண்மைதான், பணத்துக்காக மட்டும்தான் விஜயை கல்யாணம் பண்ணியிருக்கா, அதுவும் 15 லட்சம் பணம் கொடுத்துருக்காரு, அந்த பணத்துக்காக தான் விஜயை அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணியிருக்கா, இதுதான் உண்மை, 2 பேருக்குள்ளே கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ஆயிருக்கு, இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த தான் வந்திருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சொல்லுங்கள் விஜய் நீங்கள் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா விஜயை. அதுக்கு அமைதியாக இருக்கார். சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருமே. அதுக்கு விஜய் வந்து அமைதியாகவே இருக்கார். பார்த்தீங்கல்ல 2 பேரும் அமைதியாக இருக்காங்க, 2 பேர் பண்ண விஷயம் அப்படி, அதுதான் அமைதியாக இருக்காங்க. கான்ட்ராக்டும் முறிய போகுது, உங்கள் பொண்ணு உங்களோட வந்துட போகிறா, விஜய் வந்து கவலைப்படாதீங்க, விஜய்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா விரும்பின பொண்ணும் வீட்டோடு வந்துச்சு, அதனால் இதுக்கப்புறம் என்ன இருக்குது, விஜய்க்கு எந்த நஷ்டமும் ஆக போகிறது, அதில் காவேரிக்கு அந்த நஷ்டமும் இல்லை, ஏன்னா பணத்தை வாங்கிட்டால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம விஜய். நிறுத்துறீங்களா அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு பசுபதி. உடனே வந்து ஏன்பா நிறுத்த சொல்கிறேன், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் நிறுத்துங்க, நீங்கள் சொல்கிறதுல பாதி தான் உண்மை, பாதி உண்மை கிடையாது அப்படின்னு அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. அது விஜய் பொறுப்பா அப்படின்னோடனே, இருங்க தாத்தா இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நானும் காவேரியும் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணது உண்மை தான் அப்படின்னோடனே அப்படியே சாரதா உடைஞ்சு அழறாங்க. எல்லாருமே வந்து பயங்கரமாக அழறாங்க. காவேரி அழறாங்க. ஆனால் வந்து அதுக்கு ரீசன் இருக்குது, காவேரிக்கு அவங்க தங்கச்சியை காப்பாற்றி ஆகணும், வேறு வழியே தெரியல, அவள் என்கிட்ட பணம் கேட்டா, அந்த சூழ்நிலையை தாத்தா பாட்டியும் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருந்தாங்க, அதனால் கான்ட்ராக்ட் போட்டு வந்து பணம் கொடுத்து நான் கல்யாணம் பண்ணது உண்மை தான் காவேரியை, ஆனால் அதெல்லாம் வந்து எங்களுக்கு முடிஞ்சு போன கதை, இப்போ நாங்கள்
இப்போ புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் தலையிடாதீங்க அப்படின்றாரு. இப்போ கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது உண்மை தானேப்பா, அப்போ கான்ட்ராக்ட் முடியும் போது நீங்கள் இப்போ பிரிஞ்சு தானே ஆகணும், அதை நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் பிரியறதோ சேர்றதோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு பசுபதி. அப்புறம் ராகினி டென்ஷன் ஆகிறாங்க, சே விஜய் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு